வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய பாலங்கள் 1940 to 1964, அத்தியாயம் 4. சீர்காழி. கிரகப்பிரவேசம். கோட்டை மாதிரி வீட்டை ஊரில் வச்சுண்டு முன்பின் தெரியாத யார் வீட்டிலையோ கிரகப்பிரவேசத்தை வச்சுக்குவானா சொல்கிறது நன்னா இருக்கா? ஆளும் அம்பும் நிலமும் நிச்சயமா அங்கே நாம் ஹோகோன்னு இருக்கிறப்போ இப்படி அத்தனையும் இங்கேயே முடிச்சுட்டு போய் நின்னாக்கா ஊர் சிரிக்காதா? அவன்தான் நாகரிகம் தலைக்கேறி கண்ணா பின்னான்னு சடங்கு வேண்டாம்னு சம்பிரதாயம் வேண்டாம்னு சொல்கிறானா? நீங்களும் அவனோட சேர்ந்துட்டு கூத்தடிக்கிறீங்களே. நீங்கள் டெல்லி வாசி, அங்கெல்லாம் பக்கத்தாத்தாம் எதிர்த்தாத்தாம் யாரோட தயவு தாட்சணியத்தையும் பார்க்காம நீங்கள் இருப்பேல். ஆனால் சீர்காழியிலே அப்படியா? எங்களுக்கு மனுஷா வேணும். நல்லது கெட்டதுக்கு ஊர் சகவாசம் வேணும். நீங்களெல்லாம் ஒதுங்கிக்கோங்க. எங்காத்து சமாச்சாரம் இதுன்னு பட்டுன்னு நாங்கள் சொன்னால் நன்னா இருக்காதானோ? டெல்லி அண்ணா மங்களத்தின் ஆவேசமான கத்தலை கேட்டு வாயெடுத்து போனார். அப்புறம் மெதுவாய், இப்போ என்ன நடந்துடுத்துன்னு நீ இந்த குதிக்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே என்றார். இன்னும் என்ன நடக்கணும்? ஊருக்கு போய் கிரகப்பிரவேசத்தை நடத்திட்டு சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொன்னேன். என் பேச்சை யார் காதில் போட்டுண்டா? எண்ணெய்க்கு அழறது எலி புழுக்கை எதுக்கோ அழுதுங்கிறதா நினச்சி நான் சொல்கிறத நின்று கேட்காம ஒதுக்கி தள்ளிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சாச்சு. நானா எல்லாருக்கும் அத்தனை நிச்சித்தம். இப்போது ராமசுப்பு மனைவிக்காக பரிந்து கொண்டு வந்தார். என்ன மங்களம், சுபகாரியம் நடந்திருக்கு, மாட்டு பொண்ணு வந்திருக்கா. இப்போ என்னத்துக்காக நீ கண் கலங்குற, மனசு வேதனைப்படுற? விவரமாக சொன்னால் தானே புரியும். இதில் விவரம் என்னன்னா வேண்டு கிடக்கு. தாலி கட்டியாச்சு. இனிமே எந்த நாளாக இருந்தால் என்னன்னு நேத்திக்கே சோபனத்தை நடத்திட்டேன். இப்போ ராத்திரி வண்டிக்கு எல்லோரும் ஊருக்கு ஒன்றா போயிடலாம். அங்கே நம்ம அத்துல கிரகப்பிரவேசம் நடத்தினாதான் நமக்கு பெருமை. ஊரும் சும்மா இருக்கும்னு சொன்னால் உங்கள் பிள்ளை சிரிக்கிறான். ஊருமாச்சு கீருமாச்சு, என்னால் வர முடியாது, வேலை இருக்குன்னு எடுத்தேன் கவுத்தியேன்னு பொசுக்குன்னு பேசுகிறான். பெத்தவ ஆசையை மதிக்காத பிள்ளை. அப்புறம் எனக்கு வேதனை வராமல் என்ன பண்ணும்? இப்போ என்ன செய்யணுங்கிற நீ? ராத்திரி எல்லோரும் ஒன்றா ஊருக்கு போகணும். அங்கே கிரகப்பிரவேசம் வச்சுக்கணும். 4 நாளாவது பிள்ளை மாட்டு பொண்ணு அங்கே இருக்கணும். இவ்வளவு தானே? நான் வெங்கட்டுக்கிட்ட பேசிடுறேன். நீ கண்ணை தொடச்சிட்டு உள்ளே போ. பொண்ணாத்துக்காரா பார்த்தா சீர்சனத்தில் ஏதாவது குத்தமாக்கும். அதான் சம்மந்தி அம்மா கண் கலங்குறான்னு சொல்லிடுவான். மங்களம் உள்ளே சென்றதும் துண்டை உதறி போட்டுக்கொண்டு ராமசுப்பு பிள்ளையை தேடி சென்றார். மாடி அருகில் நண்பர்களுடன் சீட்டாட்டி கொண்டிருந்த வெங்கட்டு அப்பாவை கண்டதும் எழுந்து நின்றான். கூப்பிட்டா நானே வந்திருப்பேனேப்பா. இருக்கட்டும், நீ இப்படி வா. ஜன்னலிடம் சென்று நின்றார்கள். அம்மா கிட்ட ஊருக்கு வர மாட்டேனியா? ஆமாம். இப்போ அங்கே எதுக்கு ஒரு நடைனா அனாவசியமா? என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்ட்டி கொடுக்க ஏற்பாடு பண்ணின்னு இருக்கா. அதெல்லாம் முடிஞ்சதும் ஒரு மாதம் கழித்து வரோம்னேன். அவளுக்கு ஊரில் பிரவேசம் வச்சுக்கணும்னு ஆசை. இல்லாட்டா ஊர் ஜனங்க ஏசி கேட்டு காட்டுவாளோன்னு பயப்படுறான். என்னப்பா ஊர் ஜனங்க? இரு வெங்கிட்டு, நான் சொல்கிறதை பூரா கேட்டுடு. உன் வழிக்கு வந்து நாங்கள் எத்தனையோ விஷயத்தில் விட்டு கொடுக்கலையா? அம்மாவோட ஆசைக்காக 4 நாள் ஊருக்கு நீங்கள் வந்துட்டு போகிறது அதிகம்னு எனக்கு தோணலை. வந்து வச்சுட்டா போச்சு உங்கள் பார்ட்டிகளை. நீ தான் நீங்கள் போயிடுற, இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸு தான் நீங்கள் ஓடிடுவான். இதில் வீணாக தர்க்கம் வேண்டாம். சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாமல் சரின்னு சொல்லு. எங்கிட்ட பேசாமல் நிற்க அதையே சம்மதமாக எடுத்துக்கொண்டு ராமசுப்பு கீழே போனார். ஒட்டுமொத்தமாய் அன்றிரவு எல்லோரும் ரயிலில் பயணித்து சீர்காழிக்கு சென்றார்கள். ராமசுப்புவின் இரட்டை மாட்டு வண்டிகளும் நண்பனின் ஆஸ்டின் காரும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க ஏறிக்கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள். ஆரத்தி எடுக்க வலது கால் வைத்து உள்ளே வந்து பால் பழம் கொடுக்கப்பட்டதும் மைதிலி பின்கட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டாள். அதோடு சரி. அன்று முழுவதும் பெண்டாட்டியை கண்ணால் கூட வெங்கிட்டுவால் காண முடியவில்லை. தண்ணீர் குடிப்பதற்காக 2 முறையும், கொல்லை பக்கம் போவதற்காக ஒரு தரமும் பின்கட்டுக்கு சென்றும் மைதிலியை பார்க்க அவனால் முடியவில்லை என்பதோடு இவன் தலையை
பார்த்ததுமே உறவுக்காரர்கள், என்னடா பொண்டாட்டியை தேடிட்டு வந்துட்டியா? அவளை நாங்கள் கடிச்சு திண்ட மாட்டோம், கவலைப்படாதே. குட்டி போட்ட பூனையாட்டும் உள்ளுக்கும் வாசலுக்கும் அலையாமல் தேமேன்னு ஒரு இடத்துல உட்காரு என்று கேலியும் பண்ண அப்புறம் உள்ளே எட்டி பார்ப்பதையே நிறுத்தி கொண்டான். சொந்த வீட்டில் முதலிரவு என்பதால் பூக்காரரை விட்டு அறையை ஜோடித்து மற்ற ஏற்பாடுகளை கவனிக்க மங்களம் விரும்பியது தெரிய வந்த போது மட்டும் அம்மாவை தனியாய் அழைத்து காட்டமாய் பேசினான். இதை பாருமா, இப்படி படுக்கை உள்ளே ஜோடிக்கிறது, தெரிஞ்சவா தெரியாதவ எல்லாரும் வேடிக்கை பார்க்கறது. அவளை உள்ளே விட்டுட்டு காற்று வேறடித்தனமாக வெளியில் உட்காந்துட்டு அசிங்கமாக பாடுறதெல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடாதுன்னு தானே அங்கேயே ஆச்சுன்னு இதை முடிக்க சொன்னேன். இப்போ திரும்ப நீங்கள் எதையாவது ஏற்பாடு பண்ணாக்கா நான் உள்ளே போய் படுத்துக்க மாட்டேன். இப்படியே ரயில் பிடிச்சி மெட்ராஸுக்கு போயிடுவேன். ஆமாம். தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளை தீர்மானமாய் பேச அவன் சொன்னதை செய்து காட்டும் ரகம் என்பதால் உள் ஜோடனை ஏற்பாட்டை மங்களம் உடனே நிறுத்தினாலும் பட்டணத்து நாகரிகத்திலே வளர்ந்த பிள்ளை. அவனுக்கு நம்ம பழக்க வழக்கமெல்லாம் பிடிக்கலை. என்ன செய்யறது? எல்லாம் என் தலையெழுத்து. ஊரோடு இருந்து நிலம் நீச்சை பார்த்துட்டு இருந்தா நமக்கு அடங்கியிருப்பான். ஏகத்துக்கு படிச்சுட்டான் இல்லையோ, இப்போ நாம் அவன் பேச்சை கேட்டுண்டு தழுதி போக வேண்டியிருக்கு என்று வாய் ஓயாமல் கண்ணில் பட்டவர்களிடமும் முனகி தன் ஆற்றாமையை வெளிப்படுத்தவே செய்தாள். மைதிலி அன்று ராத்திரி படுக்க வரும்போது மணி 10 அடித்து விட்டது. விருந்தாடிகள் சந்தடி கொஞ்சம் அடங்கினதும் பால் சொம்பை மாட்டுப்பெண்ணின் கையில் தந்து, என்னடா மாமியார்காரி இத்தனை சிக்கனமாக இருக்காளோன்னு நினைக்காதே. என் கையை உன் புருஷன் கட்டி போட்டுட்டான். இல்லைனா உங்கள் அப்பா கொண்டாடினதை விட 10 மடங்கு ஜாம்னு நடத்தியிருப்பேன். நாம் ஏதாவது அவனை மீறிண்டு செய்ய போய் அவன் யாரையும் மதிக்காமல் ஊருக்கு புறப்பட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ. அப்புறம் கீரை மசிச்ச சட்டிலே ரசம் வச்ச உறவு மாதிரி அம்மா பிள்ளை ஒட்டுதல் விட்டு போயிடக்கூடாதுன்னு பயந்துட்டு தான் விட்டு கொடுக்கிறேன் என்று நீளமாய் ஒரு பாட்டம் புலம்பிவிட்டு அறையில் கொண்டு விட்டாள். மொட்டை மாடியில் நின்றிருந்த வெங்கிட்டு உள்ளே வந்து கதவை சாத்தி தாளிட்டான். விளக்கு வெளிச்சத்தில் மனைவியை உச்சந்தலையிலிருந்து பாதம் வரை அழுத்தமாய் பார்த்து கிட்டே வந்து தோலை சேர்த்து அணைத்து கொண்டான். அவள் தலைப்பூவில் முகம் பதித்து என்று வாசனை பிடித்தான். கழுத்தடியில் மணத்த பவுடரின் மனம் ஆளை மயக்க குனிந்து காது மடலில் முத்தமிட்டான். மெல்ல நடந்து போய் படுக்கையில் உட்கார்த்தி தானும் அருகில் அமர்ந்தான். அம்மாடி, உன்னை தொட்டு முழுசா 2 நாள் ஆக போகிறது. எங்கே போயிட்ட மைதிலி? நாள் பூரா கண்ணில் கூட விழாமையும். மைதிலி கண்களை மலர்த்தி அவனை பார்க்காமல் தலை குனிந்து நாணப்பட்டாள். பேச மாட்டியா மைதிலி? இனிமே உங்ககிட்ட எனக்கு என்ன தயக்கம்? அன்னைக்கு தான் நாம் ஒருத்தர் சரியாக புரிஞ்சுட்டோமே. பேசுமா. ஒரு விரலை முகவாயில் கொடுத்து உயர்த்த, என்ன பேசணும்? எது வேணும்னாலும் உனக்கு தோணியதை. எனக்கு வெக்கமாக இருக்குது. முதல்ல விளக்கு அணைச்சிடுங்கோ. நாம் வெறுமனே பேசிட்டு தானே இருக்கோம். எதுக்கு விளக்கு அணைக்கணும்? இங்கே பாரு மைதிலி, நாள் பூரா உன்னை பார்க்காம நாம் தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? மைதிலி சின்ன துவனியில் தெரியும் என்றாள். தெரியுமா? எப்படி? தண்ணி குடிக்க உள்ளே வந்தப்போ ஜன்னல் வழியாக பார்த்தேன். படப்படப்பாக இருந்தேன். அடிச்சக்கை, பார்த்தியா? அப்புறம் வேறு என்ன பார்த்த? உங்களை கேலி பண்ணதே போச்சுடா. வெங்கிட்டு சிரிக்க மைதிலியும் புன்னகைத்தாள். இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணேன் விவரமாக சொல்லேன் மைதிலி. ஒரு நண்பனை போல வெங்கிட்டு கேட்க பயமில்லாமல் மைதிலி பேசினாள். உள்ளே உட்கார வச்சு யாரோ வந்து நகை புடவையெல்லாம் எடுத்து காட்ட சொல்லி பார்த்தா. நிஜமாவே நீளமான பின்னலா இல்லை சௌரியான ஒருத்தி இழுத்து கூட பார்த்தா. அடட, வலிச்சுதா? சக்குவாமே. அது யார்? உறவுன்னு புரிஞ்சுது. ஆனால் என்ன உறவுன்னு புரியலை. என் பெரியம்மா பொண். ஆனாலும் அவர் ரொம்ப வேடிக்கையாக தான் பேசுகிறார். சிரித்து வைத்த கூட வலிச்சுட்டு. அவர் கல்யாணமாகி போனதும் இப்படித்தான் புக்காக்கத்திலே எல்லோரும் சூழ்ந்து உட்கார்ந்துண்டு காது மூக்கை தடவி பார்த்தாலாம். முத்து மாலை ஏன் இவ்வளோ வெளிசாக இருக்கே, அருந்து பாராப்பலன்னு ஒருத்தி கேட்டுண்டே வெடுக்குன்னு இழுத்ததுலே நிஜமாவே மாலை அருந்து போச்சாம் சொன்னான்.
சிரிப்பை அடக்காமல் மைதிலி பேச வெங்கட்டுக்கும் சிரிப்பு எழுந்தது. அவர் புக்ககம் ரொம்ப கட்டிப்பான இடமாம். ஒவ்வொரு தரம் ஊருக்கு திரும்பி வரப்போவும் வாசத்தினேலே வீட்டு பெரியவர் நின்று நிற்பாங்கிறதாலே வண்டியில் உட்காந்து வர்றது அலமரியாதையாம். அதனாலே தெருவில் வண்டி நுழைஞ்சதுமே எழுந்து கூண்டு வண்டிக்குள்ளே நிற்கணுமாம். இப்பெல்லாம் உங்கள் பாடு தேவையில்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொன்னான். கேட்குறப்போ சிரிப்பு வந்தாலும் நினச்சி பார்த்தா பாவமாக இருக்குது. அப்படி கூட வண்டிக்குள்ளேயே நிற்க சொல்வாளா என்ன? அன்றைக்கும் நீண்ட நேரம் பேசி கொஞ்சம் நஞ்சம் ஒட்டி கொண்டிருந்த பயத்தையும் அகற்றிவிட்டு வெங்கிட்டு விளக்கை அணைத்த போது, இந்த மாதிரி அருமையான கணவர் யாருக்கு கிடைப்பார் என்று மம்மதை நெஞ்சில் வியாபிக்க மைதிலி அவன் பிடிக்குள் தன்னை அழுத்தி கொண்டாள். அம்மாவின் வார்த்தைக்காக 4 நாள் இருந்துவிட்டு 5ஆம் நாள் மனைவியுடன் வெங்கிட்டு கிளம்ப கல்யாணம் நிச்சயமான உடனேயே மாம்பழத்தில் ஒரு மாடி போர்ஷனை வாடகைக்கு பேசிவிட்டதால் சம்பிரதாயப்படி தனி கொடுத்தனம் அமைத்து தரவென அவர்களுடனே ராமசுப்பவும் மங்களமும் மெட்ராஸுக்கு புறப்பட்டனர். எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஊருக்கு தூக்கிட்டு போக வேண்டாம், தனி கொடுத்தன சாமான்கள் இங்கேயே இருக்கட்டும் என்று ராமசுப்பு சொல்லியிருந்தபடி சீர்வரிசைகளில் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர்கள் சென்னையில் இருந்ததை இவர்கள் வரும் முன் சுந்தரமும் ராஜமும் ஆள்களை வைத்து கொண்டு புது வீட்டில் அந்தந்த இடத்தில் போட்டு அடுக்கியிருக்க போய் இறங்கினதுமே அமர்க்கமில்லாமல் புது குடித்தனத்தை தூக்க முடிந்தது. 2 நாள்கள் பேருக்கு தங்கிவிட்டு ஊரில் தலைக்கு மேலே வேலை இருக்குது, நாங்கள் எதுக்கு இங்கே இனிமேல் தண்டமா? பெரியவாளா உங்கள் அப்பா அம்மா பாட்டி எல்லோரும் இருக்கா, நாங்கள் கிளம்புறோம் என்று ராமசுபமும் மங்களமும் புறப்பட்டதும் இவர்களின் உண்மையான தனி கொடுத்தனம் ஆரம்பித்தது. அம்மா வீட்டில் இருந்த நாள்களில் பாட்டியின் துணத்துணப்புக்காக சமைக்க கற்றிருந்தது இப்போது வகையாய் கை கொடுத்தது. கத்திரிக்காய் ரசம் வாங்கி என்ன, பூரி மசாலா என்ன, பொங்கல் குஸ்தி என்ன என்று விதவிதமாய் மைதிலி என்றாலும் சமைக்க வெங்கிட்டு தேன் குடித்த நரியாய் போனான். 15வது வயசிலே இன்டர் படித்து திருச்சி ஜெயின் ஜோசப் காலேஜுக்கு போன வெங்கிட்டு இன்டர் பிஏ முடித்து சென்னைக்கு வந்து பிஎல் பாஸ் செய்த கையோடு வக்கீல் வரதராஜனிடம் ஜூனியராய் சேர்ந்துவிட கட்டுப்பட்டியான குடும்பத்தின் பழக்க வழக்கங்கள் மடி ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் ஓரளவுக்கு விட்டு போய் மறந்து போக துவங்கியிருந்ததால் மைதிலி வளர்ந்த விதத்தை விவரமாக கேட்கையில் அத்தனையும் அவனுக்கு புதுசாகவே தெரிந்தன. அதுவும் அவன் வீட்டில் பெண் குழந்தைகளே கிடையாது. அவனை சேர்த்து மொத்தம் 3 பிள்ளைகள். அதனால் ஒரு பெண் வளர்ந்த சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமாக இருக்க சமயம் கிடைத்த போதெல்லாம் அவளிடம் பேச்சு கொடுத்து நிறைய தெரிந்து கொண்டான். ஐயோ, எங்கள் பாட்டி ஆனாலும் ரொம்ப கண்டிப்புனா. விளக்கு வச்ச பிறம் வீட்டுப்படி தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவா. தவறி போய் ஸ்நேகிதி ஆத்துலையோ இருந்து ஸ்கூல்லேருந்து வர நாழி ஆயிடுத்துனா வாசக்கிராதியை பூட்டிடுவா. அம்மா வாயை திறக்க முடியாது. தப்பு பாட்டி, இனிமேல் இப்படி லேட்டாக வர வேண்டேன்னு கெஞ்சி மன்னிப்பு கேட்டால் தான் திறப்பா. உள்ளே வந்து சுவாமிக்கு 50 தோப்பு கரணம் வேற போடணும். ஒரு சமயம் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்திலே தலை துவட்டிண்டு துண்டு நெல் மூட்டை மேலே பின்னொரு ரூமில் ஒரு பக்கமாக அடுக்கியிருப்பாளே, அதிலே போட்டுட்டு போயிட்டேன். விழுப்பு துணையே கவன குறைச்சலா அப்படி போட்டுட்டேன்னு 2 நாள் பூரா எனக்கு வெறும் மோர் சாதம்தான். மற்ற வாளுக்கெல்லாம் தினசாக பண்ணி போட்டாலும் எனக்கு மட்டும் கராரான தண்டனை. வாயை திறக்காமல் எனக்கு மோரும் சாதத்தை போட்டுட்டு அம்மாவும் ஒக்கனையாக சாப்பிடணும். இல்லைன்னா போச்சு. நாளைக்கு ஒருத்தர் ஆற்றுக்கு போய் வாழ வேண்டிய பொண்ணுக்கு உடம்புல பயம் வேண்டாமா? பொம்மநாட்டி கழுதிக்கு அடக்கம் வேண்டாமான்னு கத்த ஆரம்பிச்சிடுவா. எங்கள் அப்பாவை சின்ன வயசுலே வளர்த்த சித்தி பாட்டி வந்துட்டா வீடு 2 பட்டு தான் போகும். வளர்த்த சுவாதீனத்திலே அந்த பாட்டி, ராஜம் இன்னைக்கு உப்பு உரைப்பா, அடை சாப்பிடணும் போல இருக்குது, முருங்கைக்கீரை போட்டு தட்டி கொடைன்னு சொல்லுவா. பாட்டியானா வேணுமனே வாய் கசந்திருக்கடி. ராஜம் புளிப்பா மோர் கூழ் எல்லாருக்கும் கிளறிடு போரும்பா. இவர் பேச்சை கேட்டால் எல்லாருக்கும் கோபம் வரும். அவர் சொன்னபடி செஞ்சால் பாட்டி கோச்சுண்டு அத்தைக்கு கிளம்பிடுவா. பாவம் அம்மா ரொம்ப தான் திண்டாடி போவா. இப்படி நிறைய பேசி நிறைய சிரித்து அன்பு நிறைந்த புருஷன் மனைவியாக வாழ்ந்ததோடு ஒரு நாளுக்கு ஒரு இடமாகவும் போய் வந்து கொண்டு நாள்களை வெங்கிட்டுவும் மைதிலியும் கழிக்க திரும்பி பார்ப்பதற்குள் 6 மாதங்கள் ஓடி பெரியவர்கள் அவளுடன் எதிர்பார்த்த பிள்ளை உண்டாகிய செய்தியும் பிறந்தது.